இந்த மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் துவக்கத்திலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என் நாவிலே வைக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. அல்லேலூயா. எந்த பிள்ளை நிமித்தம் நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டீர்களோ, எல்லாம் இதனால் பிள்ளைகள் ஏதோ தவறு செய்தார்கள் என்பதல்ல. பிரசவத்திலிருந்தே சில பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் சரீர அளவிலே அதனுடைய பகுதி ஒரு பகுதியிலும் அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டார். நோய் நொடிகள் இருக்கும், சரீர பலவீனம் இருக்கும். இந்த பிள்ளை எதற்கு பிறந்தது, பிறகாமலே இறக்கலாமே என்று அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சொல்லும். கர்த்தர் இந்த இரவு வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளையோடு என் கரம் இருக்கும். எந்த பிள்ளை நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். என்னோட திருப்பி கொள்ளுங்க. தேவ கரத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இது 2வது பாகம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, எந்த பிள்ளை உனக்கு இன்று துக்கத்தை அறிவித்து கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அடுத்த வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்குகிறான். கர்த்தரை நீங்கள் முதலில் நோக்க வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும். மத்தேயுவிலே வாசிக்கிறோம், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இனி வருகிற நாட்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவ தரிசனங்கள் விளங்கும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும், கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதை நீ காணப்போகிறாய். முதல்ல தேவனை நோக்குகிறது ஒரு அனுபவம். அதமே எங்கே இருக்கிறாய்? ஆள் சத்தம் மட்டும் வருகிறது, ஆள் வரல. ஏன்? ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அவ்வளோதான். ஆண்டவர் உடைய இருதயம் மிகுந்த விசனத்துக்குள்ளே காணப்படுகிறது. கர்த்தர் கூப்பிடுகிறார். தெரியாமல் கூப்பிடல, தெரிஞ்சுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், கூப்பிட்டு பார்க்கிறார். நல்லவர்கள் என்பதால் நம்மை பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கவில்லை, கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முகமுகமாய் கர்த்தரை பார்த்த அனுபவம் எல்லாம் ஒரு தனி அனுபவம். பாவம் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, தவாத நபர்கள் உள்ளே வாழ்க்கையில் வருகிற பொழுது, தேவ சாயலற்றதுக்கு நாம் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிற பொழுது, தேவ தயவு, தேவ கிருபை எல்லாம் மறுதளிக்கப்படுகிறது. நாமும் தரிக்கப்பட்டு சுற்றி வந்து கொண்டு இருக்கலாம். ஆலயத்தை சுற்றி வருவாங்க பாருங்கள். இது வேற கேட்டகரி. நான் சொல்கிறது, கர்த்தர் அழைக்கிற அழைப்புக்கு செவி சாய்க்கிற பிள்ளையாய் மாறின